யோவான் 1 3 யோவான் 1 அல்ல 1வது வசனத்தை வாசிங்களேன். மூப்பராகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. யோவான் எழுதும்போது எழுதுகிறார், சபையில ஒரு காயுன்னு சொல்ற ஒருவருக்கு எழுதும்போது எழுதுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணும்? சுகமாய் இருக்கும்படி. 2வது வசனம் தான் முத பாருங்க, வசனம் எழுதப்படுது, மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான. ஆமென். அப்படின்னா நம்ம பரலோகம் போகணும்னா, நம்ம இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்படணும்னா சத்தியத்தை நேசிக்கணும். ஆமென். சத்தியம் எங்க எழுதப்பட்டிருக்கு? இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆமென். இதை நேசிக்கணும். அப்படி நேசிக்கிறவங்களுக்கு தான் அவர்கள் பரலோகம் போகிறதற்கு உண்டானவர்கள். அவர்கள் பரலோகம் போக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அவங்க சத்தியத்தை நேசிப்பாங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்பட நான் என்ன செய்யணும்னு சொன்னா அவர்கள் ஆத்துமாவில் வாழ்ந்தா அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். நல்ல கைகளை தட்டி, ஆத்துமா ஒரு மனுஷனுக்குள்ள வாழ்ந்தா ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். அதனாலதான் வசனம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. சொல்லுங்க. ஆமென். சுகமாய் இருக்கும்படி. அப்ப நம்ம வசனம் என்ன? பரலோகம் போகிறதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட என்ன செய்யணும்னா நம்ம ஆத்துமா வாழணுங்க. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா கஷ்டத்தை இஷ்டமா எடுத்தோம்னா இஷ்டமானவர்கிட்ட நிச்சயமா போயிருவோம். நல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயும் கேட்காத ஒரு சத்தம் வாரம் அந்த ஐயா சொன்ன மாதிரி உயிரை கொடுத்து கத்துறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க காணிக்கைக்காக தான் என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, ஐயோ ரொம்ப பரிதாபங்க. அது வேற ஏதாவது சபை பார்த்து போய் பாருங்க, அங்க வேணா அப்படி ஏதாவது இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற சபையில நான் தவறா சொல்லல. ஒருவேளை அப்படி பார்க்குற ஆட்களை பார்த்துட்டு பேசுகிற ஆட்களை பார்த்துட்டு நீங்கள் சில ஆட்கள் நினைப்பாங்க, இந்த பாஸ்டர் வந்து நம்மகிட்ட என்னன்னே பேச மாட்டேங்கிறாரு, இவர் ஒன்றுமே கண்டுக்கிற மாட்டேங்கிறாரு. ஆனால் இவரும் ஊழியம் செய்யறேன்னு சொல்கிறாரு, எந்நேரமும் சுற்றிக்கிட்டு நம்மள்கிட்ட பேசுகிறாருன்னா அவர் வெட்டியான ஊழியக்காரராக என்ன செய்கிறாரு? சொல்லுங்க. அவருக்கு தேவ சமூகத்தில் நேரம் செலவழிக்க அவருக்கு மனது என்ன கிடையாது? தேவ வசனத்துக்கு மனம் செலவழிக்க மனம் கிடையாது. ஊழியம் செய்யறதுக்கு மனசு கிடையாது. நீங்க உழைச்சுக்கிட்டு சுத்துறீங்க, அவங்க சும்மா சுத்துறதுனால நல்லா இருக்கிறவங்கள பார்க்கும் பொழுது கஷ்டமா தான் இருக்கும். வேத வசனம் நமக்குள்ள வந்தா அந்த வசனம் நமக்குள்ள ஆத்துமா வாழ வைக்கும். நல்லா கைதட்டி வசனம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. நம்ம ஆத்துமா வாழ்ந்தா ஆசீர்வாதத்தை பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எங்களை திரும்பி அவன்கிட்ட கையெடுக்க வச்சுட்டாரு. என் ஆண்டவர் திரும்பி அவங்கள்ட்ட போக வச்சுட்டாரு. என் ஆண்டவர் திரும்பி அந்த ஊருக்குள்ள போக வச்சுட்டாரு. திரும்பி ஆண்டவர் அந்த ஊர்க்காரங்க காலில் விழ வச்சுட்டாரு. ஒரு நாள் விழ விட மாட்டார். நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளதான தேவன். ஆமென். ஆதியாமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசித்து பார்த்தா ஒருவனாயிருக்கும் பொழுது அவனை அழைத்தவர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாய் செல்வ சீமானாய் மாற்றினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒத்த மகன் தான் ஈசாக்கு. ஆமென். ஈசாக்குக்கு எத்தனை பிள்ளைங்க சொல்லுங்க? ஒன்னு யாரு? இன்னொன்னு யாரு? யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 ஆண் பிள்ளைங்க, ஒரே ஒரு பொண்ணு தீனா. ஆமென். இந்த பக்கம் ஏசாவுக்கு 12 பேரு. இதுல தான் ஏரோதெல்லாம் வந்திருக்கிறாரு. யாரெல்லாம் வந்திருக்காரு? ஏசா வம்சத்துல தான் யாரு வந்திருக்கா? ஏரோது. ஒரே தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க. ஏசா தாறுமாறான வாழ்க்கை. இங்க ஏரோதெல்லாம் வந்துட்டான். பிள்ளைகளாம் வந்தது உண்மைதான். இங்க யாக்கோபு அந்த வம்சத்துல நம்ம பார்த்தோம்னா பரிதாபம், வேதனை, கண்ணீர், துக்கம், துயரம். ஆமென். இங்க ஏரோது ராஜாவாகி புழுத்தி என்ன செய்கிறாரு?
செத்து போயிட்டாரு. ஆனா இங்க அந்நிய தேசத்துல யோசேப்பை கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். தகப்பனுடைய முழங்கால் இருக்கு பாருங்க, தாயினுடைய முழங்கால் இருக்கு பாருங்க. உங்க ஆத்துமா வாழ்ந்தா நீங்க எல்லாவற்றிலும் வாழ்வீங்க. ஆமென். நம்ம ஆத்துமா வாழுதா? பலிபீடத்துல இருந்து ஒரு வார்த்தை வருதா? ஏன் நம்மள்ட்ட இவங்க பேசுறாங்க? ஏன் கர்த்தர் நம்மள்ட்ட பேசுறாங்க? நல்லவங்களா இருந்தா. தம்பி டேனி கடந்த நாட்களில் சொன்னாங்க பாருங்க, அழகா ஒரு கையும் களவுமா ஒரு பாவத்தில் பிடிச்சிட்டு வந்தாங்க. எப்படி பிடிச்சிட்டு வந்தாங்க? கையங்களவுமா பிடிச்சிட்டு வந்தாங்க. விபச்சாரத்தில் கையங்களவுமா பிடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ வசனம் சொல்லுது, இயேசுட்ட கொண்டாந்துட்டாங்க. இயேசு தரையில் அமர்ந்திருந்தார். வந்து எல்லாரும் சொன்னாங்க, இவளை என்னையா செய்கிறது? எங்களுக்கு மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவளை என்ன செய்யணும்? கல்லெறிஞ்சு கொல்லணும். வசனம் சொல்லுது, அவர் தரையில் குனிந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? எழுதிக்கிட்டு இருந்தார். எல்லாரும் கல்லோட இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நிமிர்ந்து பார்த்தாரு, யாரையும் காணோம். அந்த அம்மாவை பார்த்து, யாரும் உன்னை நியாயம் தீர்க்கலையா? தீர்க்கலை. நானும் உன்னை நியாயம் தீர்க்கலை. போ, இனி பாவம் செய். ஆமாம், நான் உண்மையாக சொல்கிறேன், உண்மையான ஒரு ரட்சிப்பு ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருந்தா, உண்மையா அன்னைக்கு போயிருந்தா, அதுக்கப்புறம் அவள் அப்படி ஒரு பாவம் செஞ்சிருக்கவே மாட்டான். பாவி ஆண்டவருக்கு பிடிக்கும், பாவத்தை ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆமென். பாவத்தை செஞ்சுக்கிட்டே எல்லா தவறையும் செஞ்சுக்கிட்டு ஆலயத்துக்குள்ள வந்தா நம்முடைய ஆத்துமா வாழாது. எப்படி நம்ம பரலோகம் போக முடியும்? எப்படி நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும்? நம்மளே வஞ்சிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ரட்சிக்கப்பட்ட பிறகு சொல்லுவாங்க, பாஸ்டர் பழைய பேய் எங்களை பிடிச்சிருக்கு. பழைய பேயெல்லாம் பிடிக்கல, உனக்கு 7 பேய் பிடிச்சிருக்கு. ஆமென். ஒரு பேய் ஓடி இப்போ எத்தனை பேய் பிடிச்சிருக்கு? ஏன்னா இப்போ வீடு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஆமென். பாஸ்டர் எங்களுக்கு யாரோ செய்வனை வச்சுட்ட. யாரும் வைக்கல, நீ தான் செய்வனை உனக்கே வச்சுக்கிட்ட. ஆத்துமா வாழலையே. யாரு வாழல? சொல்லுங்க. ஆத்துமா என்ன செய்யல? வாழலையே. வசனம் சொல்லுது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். 3வது வசனத்தை வாசிங்க. சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய ஆத்துமா வாழ்ந்தா அவன் பரலோகம் போக முடியும், பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமென். 3வது வசனம் சொல்லுகிறது, சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் நான் என்ன செய்தேன்? 4வது வசனம் சொல்லுகிறது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. நல்ல கைகளை தட்டி சத்தியத்தில் நடக்கிறாங்க. ஆமென். எப்படி நாம் பரலோகம் போக முடியும்? எப்படி நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும்னா நம்ம ஆத்துமா வாழணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாமிசம்தான் இந்த உலகத்தில் அதிகமாக வாழ நினைக்கும். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தா, நம்ம இருந்த நிலையிலிருந்து இன்னைக்கு முன்னேற யோசித்து பார்த்தா, நம்முடைய மாமிசத்தினுடைய ஓட்டங்கள், நம்முடைய வழிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். இன்னொரு பக்கம் ஆத்துமாவை நீங்கள் பார்த்தா, ஆத்துமாவினுடைய திராசு இறங்கி இருக்கணும், இந்த உலகத்தின் திராசு ஏறி இருக்கிறதா இருக்கணும். ஆமென். நான் சொல்கிறது புரியுதா? ஆத்துமா ஏறி உலகம் இறங்கிடக்கூடாது. இந்த பூமியில் உலகம் உனக்கு மேலே இருக்கணும். ஆத்துமா இந்த பூமியில் இல்லாண்டவரே இந்த பூமியிலே ஆத்துமாவை காத்து ஓடுவேன். ஒரு நாள் இந்த உலகம் தலைகீழா கீழே அடிக்கப்படும். அப்பொழுது இந்த ஆத்துமா உயர எழும்பி வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்ன? யோவான் சொல்லுகிறார் 3வது வசனம், என் பிள்ளைங்க, வசனம் 3வது வசனம் சொல்லுது, சகோதரன் வந்து சகோதரி வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஒரு ஆத்துமா வாழ்ந்தா உங்களை குறித்து பக்கத்தில் சாட்சி சொல்லுவாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை பற்றி சாட்சி சொல்கிறாங்களா? ஆமென், ஆமென். ஆமாம், நீங்கள் மணக்கிறீங்களா நாடுறீங்களான்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆமென். நீங்கள் மணக்கிறீங்களா நாடுறீங்களான்னு. அதுவும் சில கிராமங்களில் அப்படியே மொத்தமாக இருப்பாங்க, சில கிராமங்களில் தள்ளி தள்ளி இருப்பாங்க. தண்டியாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். உங்க ஆத்துமா வாழ்ந்தா நீங்க பரலோகம் போக முடியும். 4வது வசனம் சொல்லுகிறது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. சபைக்கு வந்தாலும் சரி, வந்துட்டு சபையை விட்டு போனாலும் சரி, அவங்க இயேசுவோட வாழ்ந்தா நான் சந்தோஷப்படுவேன். ஆமென். இந்த சபைக்கு தான் வர்றாங்க, அப்புறம் அவங்க போயிட்டாங்கனால நான் யோசிக்கிறதே கிடையாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியோ சத்தியத்தை அறிஞ்சிட்டாங்க. சத்தியம் அறிஞ்ச பிறகு இந்த சபை வேண்டாம், இது நல்லா இல்லைன்னு போகிறாங்க. போகிறவங்க ஏதாவது குறை சொல்லிட்டு தானே போவாங்க. ஆமாம், உண்மையா இல்லையா சொல்லுங்களேன்? போகிறவங்க சொல்லிட்டு தான் என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? ஏதாவது சொல்லிட்டு தான். கணவனை விட்டு பிரிஞ்சு போகிறான்னா, அவன் என் கணவர் ரொம்ப நல்லவர், அவரிடம் தோளில் தூக்கி வச்சு சுமந்துக்கிட்டே இருந்தார், நான் தான் இறக்கி விடுங்கன்னு ஓடணுன்னா சொல்லுவேன்? சொல்லுங்கள். என்னை தூக்கி போட்டு மிதிக்கிறான், அடிக்கிறான், கொள்ளுறான், தொடர்பு கலர்பு, இடையில இதுக்கு ரெண்டுக்கு இடையில பெரிய பெரிய தலைகளை கடைசியில் பிரிஞ்சு முடிஞ்சு வச்சுக்காத. ஆமென். இப்படி தான் சபையை விட்டு போகிறவங்க, ஊழியர் அப்படி, அது அப்படி, இது இப்படி, இது அப்படி, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு போவாங்க. புதுசாக நீங்கள் வந்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த ஊழியர் எப்படி இருந்தால் தெரியுமா, என்னன்னு தெரியுமா, இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, நாங்கள் அந்த நாளில் இருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் இன்னைக்குன்னு சொல்லுவேன், எந்த பலிபீடம் ஏறினாலும் திருவோடுல தின்ன என்னத்தான் கர்த்தர் இவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சிருக்காருன்னு தான் சொல்லுவேனே ஒழிய, ஒரு நாள் நான் இப்போ நல்லா தின்றேன்னு நான் சொன்னதே கிடையாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு சொல்லுங்க இல்லை. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு 5வது வசனம் சொல்லுது, பிரியமானவனே பிரியமானவளே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். நல்லா கைதட்டி, வசனம் ரொம்ப அருமையா இருக்கு, நல்லா உற்சாகமா ஆவியில் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தா அழகா எழுதுறார். பிரியமானவனே, ஆத்துமா வாழ்றவன் கர்த்தருக்கு பிரியமானவன், ஆத்துமா வாழ்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஆமென். பிரியமானவனே, நீ சகோதரருக்கு, யாருக்கு? சபைக்குள்ள விசுவாசிக்குள்ள சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும், இதை தாண்டி ரட்சிக்கப்படாத அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். நல்லா கைகளை தட்டி, ஆத்துமா வாழ்கிற பிள்ளை, அத தேவனால ஆசீர்வதிக்கப்படுகிற பிள்ளை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமா வாழ்ந்தா இந்த உலகத்தை பற்றி கவலைப்படாது, இந்த உலகத்தை பற்றி என்ன செய்யாது, கவலைப்படாது. ஆமென். கடந்த இரவு ஜெபத்தில் தம்பி ஐஸ்வராஜ் வந்தான். அவனுக்கு வந்துட்டு அவங்க வீட்டில் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்துக்கு வரும்போது லைட்டாக மழை தூத்தல் ஒரு மாதிரி லைட்டாக அப்படி இருந்துச்சா, மொத்தமாக போன ஆடுகு பூரா காணாமல் போயிட்டு, மொத்தமாக என்ன செஞ்சு போச்சு, என்ன செஞ்சுட்டு சொல்லுங்க, ஆடு பூரா காணாமல் போயிட்டு. இப்போ இரவு ஜெபத்துக்கு வர்றது எவ்வளோ நேரம் தேடுறது, இருட்டாயிட்டு நீ ஆட்டை என்ன செய்ய முடியாது. ஒரு குட்டி காணாமல் போனாவே நம்ம ஆத்துமா சும்மா இருக்காது. அத்தனை குட்டியும் காணாமல் போயிட்டுனா, ஆமென். ஆட்டை காணோம்னு நேசமாக்காவுக்கும் அதிசயராஜுக்கும் பேர் என்னது, சகாயராணிக்கும் இருந்த வேதனையை விட நம்ம ஆத்துமாவை காணோம்னு நம்ம அப்பாவுக்கு ரொம்ப வேதனை இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆட்டை காணன்னு சொல்கிறது நமக்கு வேதனை தான். ஆனால் 100 ஆடில் ஒரு ஆடு தொலைஞ்சதுக்காக தேடுறவர் அவர். இங்கேயோ மொத்த ஆடும் காணாமல் என்ன செஞ்சுட்டு போயிட்டு, இவனோ நல்ல முயற்சியாக நம்ம ஆடு தனியாக தெரியணும்னு எல்லா ஆட்டுக்கும் கொம்பில் பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்கானா. என்ன அடிச்சு விட்டுருக்கான்? அவன் பெயிண்டர்னால பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்கான். நல்ல கிருபை தான் அது. ஆமென். அல்லேலூயா.
இப்போ நான் பாஸ்டர் போகிறேன்னு வைங்களேன், சில ஏதாவது காரியத்தை பார்க்கும்போது இல்லை இவர் பாஸ்டர் இதெல்லாம் செய்ய மாட்டார், அவர்கிட்ட கொண்டு வான்னு சொல்லிடுவான். அப்போ நம்ம பாஸ்டர்னு வெளியே தெரியணும். ஆமென். நம்ம ஊருக்கும் உலகத்துக்கும் ஒத்து போகிற ஆள் இவர் என்ன கிடையாது, என்ன கிடையாது, கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பையும் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ ஜெபத்துக்கு சரிம்மா வாமா நம்ம ஜெபத்துக்கு போயிடுவோன்னு கிளம்புனா செவல்பட்டியில் இருந்து ஒரு செவக்காட்டிலேருந்து ஒரு ஃபோன் வருதான். என்னன்னு கேட்டால், உங்கள் ஆடு பூரா இங்கே வந்து இருக்குது, எல்லாம் பாதுகாப்பாக இருக்குப்பா, நாளை காலையில் அனுப்பி விட்டுறோம், கைதட்டுங்க. உன் ஆத்துமா இந்த பூமியின் மேலே இருக்க வேண்டாம். ஆமாம், சாட்சியை சொல்லியாச்சு, ரொம்ப கவனமாக இருக்கணும். இனி ஆடு கிடைச்சதோட சரி, ஆத்துமாவை கவனமாக பாதுகாத்துக்கிறணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியனுக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். செய்கிறீங்களா? சபையில் சபைக்குள்ள இருக்கிறவங்க அப்படி இருக்கிறீங்களா? நீங்க பரலோகம் போகணுமா, நீங்க ஆசீர்வதிக்கப்படணுமா, உயிர் இருக்கிற வரைக்கும் கத்துவேன். அருமையான ஐயா தாமஸ் ராஜா சொன்ன மாதிரி, உயிர் இருக்கிற வரை இந்த பலனை கொடுத்து கத்தர் 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 இப்படின்னு சொல்லுவேன். கேட்டு மனம் திரும்புறது தான் உண்மையான ஆத்துமா. ஆமென். 4வது வசனம் பாருங்களேன். அந்த வசனம் சொல்லுது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க. எதில் நடக்கிறாங்க, எதில் நடக்கிறாங்க? அதனால தான் நான் சொன்னேன், இந்த சபையை விட்டு போனால் கூட அவங்க எங்கிட்டாவது சபைக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லுங்கள், நமக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த சபை உத்தரவாதம், அவங்க உத்தரவாதம், எங்கேயும் அவங்க பின்மாறி போகாமல் ஏதோ ஒரு சபைக்கு போகிறாங்களா, கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கணும். ஆனால் அங்கே போன பிறகும் நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த பிரசங்கத்திலையும் அங்கே வர்றது பாவத்தை குறித்து வரும். ஆமென். 2வது மன்னிப்பை குறித்து வரும், 3வது அன்பை குறித்து வரும், 4வது பரிசுத்தத்தை குறித்து வரும். இதெல்லாம் வாழ்ந்தால் தான் பரலோகம் போக முடியும். ஆமென். அல்லேலூயா. இந்த சபை பிடிக்கலைன்னு இன்னொரு சபைக்கு போனால் அங்கே மன்னிப்புன்னு சொல்லி வந்தால், இங்கே நீ மன்னிக்காமல் அங்கே போய் என்ன புண்ணியம், பரலோகம் என்ன செய்ய முடியாது. இங்கே நம்ம சபையை மாற்றிக்கலாம், ஆனால் பரலோகம் போகணும்னா நமக்குள்ள என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு. பக்கத்தில் வச்சு சொல்லுங்க, நமக்கு எதிரி யாருமே கிடையாது, நமக்கு எதிரி பேய் மட்டும்தான். ஆமென். அல்லேலூயா. அப்போ பேயை எங்கே போய் பார்க்க? கண்ணாடியில் போய் பார்த்தா தெரிஞ்சுவோம். பேயை எங்கே போய் பார்க்க, எங்கே போய் பார்க்க? கண்ணாடியில் போய் பார்த்தீங்கன்னா பேய் தெரிஞ்சு போகும். எந்த பேய்? கண்ணாடியில் போய் பார்த்து, ஆகா நம்ம தான் இந்த ஆத்துமாவை காக்கணும்ப்பா, நம்ம பல பொழுது நம்ம வேகம், நம்ம கத்து, நம்ம சண்டை, நம்ம கூப்பாடு, ஆகா நம்ம தாண்டா பெரிய பேயாக இருக்கிறோம், இந்த பேய் மாறினாத்தான் நம்ம ஆத்துமா வாழும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்தில் வியாழக்கிழமை நினைக்கிறேன், வியாழக்கிழமை ஒரு சாயந்தரம் போல் ஒரு 4:30 மணி இருக்கும், டேனி எனக்கு ஃபோன் பண்ணாப்பா, ஒரு ஊழியக்காரன் உங்களை பார்க்க வந்திருக்காங்கப்பா. அப்படியா? நான் வெளியே இருக்கணையே ஒரு 6 மணி போல் வர சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு 6 மணி இருக்கும், அவர் திரும்பி எனக்கு ஃபோன் பண்ணார், பாஸ்டர் வரேன், எங்கே இருக்கீங்க, வரவா வாங்கன்னு சொல்லிட்டேன். வந்தால் அவர் உட்காந்தார், பேசினார், ஆண்டோடைய காரியத்தை சொன்னார். அவர் யார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை, யாருன்னு அவர் தெரியல. அப்புறம் அவர் சொன்னார், பாஸ்டர் நான் 1 வருஷமாக இந்த பக்கத்தில் நம்ம ஆற்றுக்கிட்ட போகிறவரில் இந்த சென்ட் மேரி ஸ்கூலுக்கு பக்கத்தில் இப்போ ஒரு சபை இருக்குது. ஆமென். அல்லேலூயா. நான் உங்களுக்கு வேம்பாரில் எங்கெல்லாம் சபை இருக்குன்னு சொல்லிடுறேன். சவேரியார் கோயிலுக்கு பின்னுக்கு இன்னாசியார் கோயில் போகிற பாதையில் ஒரு சபை இருக்குது, சென்ட் மேரிஸ்க்கு பக்கத்தில் ஒரு சபை இருக்குது, இங்கே சபை இருக்குது, சிலுவியாபுரத்தில் ஒரு சபை இருக்குது, ரோச்சபாளையத்தில் ஒரு சபை இருக்குது, சுனாமி நகரில் 3 சபை இருக்குது. ஆமென், ஆமென். அவர் என்கிட்ட பேச துவங்கும்போது சொன்னார், பாஸ்டர் இங்கே வந்து என்னை ஊழியத்துக்கு போட்ட பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இவ்வளோ பக்கத்தில் ஒரு சபையில் போட்டாங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு. நான் சொன்னேன், ஏயா கஷ்டப்படுற? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேம்பாறு, பச்சையாபுரம், முத்தியாபுரம், குஞ்சியாபுரம் சுற்றி இந்த கிராமத்தில் மட்டும் எப்படியும் ஒரு 12,000 பேர்கிட்ட இருக்கிறாங்க. நல்லா கைதட்டி ஆமென். அல்லேலூயா. இப்போ எங்கள் சபையில் ஒரு 200 பேரை போட்டு அடைக்கலாம். எத்தனை பேரை போட்டு அடைக்கலாம்? உங்கள் சபையில் ஒரு 100 பேரை போட்டு அடைக்கலாம். மீதி எல்லா சபையிலையும் அடைச்சா ஒரு 1200 தசவாகத்தை கூட அடைக்க முடியாது.
நான் சொன்னேன், நான் ஜெபிக்கிறது இந்த தேசத்தில் இன்னும் சபைகள் வரணும். நல்லா கைதட்டி, இன்னும் சபை, இன்னும் சபை, இன்னும் சபை. ஹல்லேலூயா. நீங்க சின்ன பிள்ளையா பார்க்கும் பொழுது, தேசத்தில் இருந்த மற்ற ஆலயங்களை பார்க்கும் பொழுது எவ்வளவாய் பெருகிவிட்டது நம்முடைய கிராமத்தில். ஏன் சபை பெருகக்கூடாது? நல்ல ஊழியர்கள் எழும்பணும், நல்ல தரிசனம் எழும்பணும், நல்ல பாரங்கள் எழும்பணும், ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிக்கணும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா நன்றி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உண்மையா சொல்றேன், பல தடவை அந்த சபைக்கு போறவங்க உபவாச சனிக்கிழமை ஜபத்துக்கு வந்து நம்ம ஆலயத்துக்குள்ள வந்திருக்காங்க. பல தடவை எந்த இடம் எங்க வந்தீங்கன்னு கேட்டு உண்மையா அவங்கள அங்க அனுப்பி வச்சிருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஆத்துமா வாழணும். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் சொல்லுங்க. சபைக்குள்ள சந்தோஷம் எது தெரியுமா? ஆத்துமா வாழ்றதுதான் சந்தோஷம். ஆமென், ஆமென். அப்போ அந்த ஐயா நிறைய காரியங்களை ஒரு நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். ஐயா உங்கள் சர்ச்சுக்கு நான் சொன்னேன், அப்படி நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சுங்க சர்ச்சு வந்துச்சு கட்டுனாங்க? எனக்கு யார் எவரெல்லாம் தெரியாதுயா, ஒரு அம்மா தான் இதுக்கு பொறுப்புன்னு சொன்னாங்க. நான் பார்க்கல. இந்த விளாத்திகுளம் தாலுகால 37 பாஸ்டர்ஸ் இருக்காங்க தெரியும். இங்கே ஒரு அந்த அம்மா வந்து போகிறாங்கன்னு சொன்னாங்க, எனக்கு தெரியாது. வந்துடு. ஏயா உங்கள் சர்ச்சில் இந்த விஜயன்னு ஒரு ஐயா இருக்காங்களே, அவங்க அடிக்கடி வந்து எங்களை பார்த்து பல மணி நேரம் எங்களை என்ன செஞ்சுட்டு போவாங்க, பலப்படுத்திட்டு போவாங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லா கைதட்டுங்க. இவர் போய் அவரை பலப்படுத்தி இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட ஐயா இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு என்னட்ட சொல்லலை. அதான் காரணம். ஆமென். இப்படி வருவாங்க போ நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த ஒரு அம்மாவெல்லாம் இந்த சபைக்கு தானே வந்துச்சு பாருங்க. இந்த சபைக்கு வந்த உடனே நமக்கு ஒரு வருஷம் இந்த சபையில் ஊழியக்காரரே தெரியலை. அவர் நம்ம சபை என்ன, இங்கே என்ன கண்டிப்பு, யாரெல்லாம் இந்த சபைக்கு வந்தால் இங்கே இருந்து பிரிஞ்சு போன ஆட்கள்லாம் யார். ஆமென், ஹல்லேலூயா. அவளத்தையும் சொல்லிட்டு ஒன்றா சொல்லிகிட்டு இருந்தார். இந்த அம்மா இங்கே வந்தாங்க, வந்து இப்போது ஒரு அம்மா, இந்த அம்மா கூட எனக்கு அங்கிட்டு வருவாங்க ஐயா அப்படின்னு. அப்படியா, யார் எனக்கு தெரியலையப்பா அப்படின்னு சொன்ன. சொல்லுங்கண்ணே. அது வந்துச்சுயா, பேத்துச்சு எல்லாம் சொல்லிட்டு உங்களை பற்றி குறையா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. என்னதான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு? எங்கே போகிற கூட்டம் இவங்க. ஆமாம், அதோடு நான் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் எதையும் கேட்கல. சோம் பண்ணி சோத்திரம் சொல்லி கொடுத்து அனுப்பி விட்டுட்டேன். என் இருதயம் கேட்கவே இல்லை. என் இருதயம் என்ன செய்யலை? 10 வருஷம் இந்த சபையை விட்டு போய் அதுதான் சொல்லிச்சு 10 வருஷம்னு. என்கிட்ட நம்பரும் கிடையாது. ஆனால் நான் பார்த்தா நான் நிப்பாட்டி சோத்திரம் சொல்லாமல் மாட்டேன். அவங்க தான் சோத்திரம் சொல்லிட்டு டக்குன்னு மூஞ்ச திருப்புவாங்க. ஏன்னா இப்போ அவங்க எங்கே போகிறாங்க. ஆமாம், நான் மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு ஒரு 9:30 மணிக்கு ஜேம்ஸுக்கு ஃபோன் பண்ணி, இந்த அம்மா நம்பர் இருக்காடான்னு கேட்டேன். இருக்குமாம்மா, தந்தா. ஃபோன் பண்ணி, கர்த்தர் சோத்திரக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அக்கா. பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கு. ஆமேன், சோத்திரம். இந்த சபையை விட்டு நின்று எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அது 10 வருஷம் ஆச்சு. ஏண்ணே? எம்மா, நீ இந்த சபையை விட்டு நேராக அப்பாட்ட ஞானஸ்தானம் எடுத்து சூரங்குடி அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு போனீங்க. அதுக்கப்புறம் நேராக சிபிஎம் போனேன். அங்கே அப்புறம் ஒரு பிரச்சனையாகி கொளத்தூர் பிரச்சனையாகி பரமக்குடி பிரச்சனையாகி சாயலுடி போய் இவ்வளவும் போன நீ இன்னும் மனம் திரும்பாமையா இருக்க. ஆமேன் அப்படின்னு கேட்டு அழகாக ஒரு வார்த்தை சொன்னேன். இதெல்லாம் என் மனசு ஒன்றும் கேட்கல. கொரோனா வந்த பொழுது, கொரோனா உனக்கு பிடிச்சி 2-3 வருஷத்துக்கு முன்னுக்கு யாருமே கதவு திறக்காத நேரத்தில் இந்த வீட்டை வந்து தட்டி கதவை திறந்து உயிர் மூச்சே இல்லாமல் விழும் பொழுது தெரசக்கா தூக்கி பார்த்து தொடச்சி உன்னை நல்லா புரிஞ்சுக்கிறனோ, உங்கள் ஆத்துமாக்கு உத்தரவாதம் பண்ணுறவன் தன் ஜீவனை இழக்க ஆயத்தமாக இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் வெளியே போயிருந்தேன். திரேசக்கா ஃபோன் பண்ணாங்க, எப்பா இப்படி வந்தாங்க, ஜோமனி அனுப்புனேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி, நல்லா இருக்கீங்களாக்கா, சோமாயிட்டா, இதெல்லாம் சாப்பிடுங்க, இப்படிலாம் சொல்லணே. கொஞ்சம் கூட இந்த இறக்கம் இல்லையே. இயேசுவை காமிச்சு ஒன்றை குறித்து வந்து சத்தியத்தில் நடக்கிறாங்கன்னு சொல்லணும். ஆமென். என்னத்தில் நடக்கிறாங்க? நான் பேசுகிற ஆட்களுடைய வாழ்க்கை என்னன்னு இங்கே உள்ள சபை விசுவாசிகளுக்கு தெரியும். உங்களை விட்டு ஒருவன் போவானே ஆனால் அவன் கர்த்தருக்காய் சத்தியத்தில் நடக்கிறவனாய் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆமென். அப்படி போனவங்க வாழ்ந்தா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அம்மாட்ட ரொம்ப பேசிட்டு சொன்னேன். இன்னும் உடனே அந்த அம்மா, பல வருஷம் வந்தேன், என் சபையில் ஒரு சண்டை, அதை நீங்கள் தீர்த்து வைக்கல, அதனால தான் நான் சபையை விட்டு போனேன். இங்கே பாரு, சபைக்குள்ளே வந்து சண்டைன்னு சபையை விட்டு போனால் எங்கே போக முடியாது? வாயை திறந்து சொல்லுங்க, எங்கே போக முடியாது?
சபைக்குள்ள சண்டை வந்தா அது போதகர்கிட்ட வரணும், ஒருவர் ஒரு ஒப்புரவாகணும், அதே சபைக்குள்ள இருக்கணும். சபையை விட்டுட்டு வேற சபைக்கு போய் அதே கோபத்தோட இருந்தா நம்ம எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. நம்ம ஆத்துமா வாழாதே. ஆமென். நான் அந்த அம்மாட்ட அழகா சொன்னேன், உன் இருதயத்தில் கையை வச்சு, இன்னைக்கும் இருதயத்தில் கையை வச்சுக்கோமா. பெரிய சின்ன வெங்காயம்னு ஒரு 4-5 கிலோ வெங்காயத்தை ஒரு நாள் காலையில் நீ கொண்டு வந்த பொழுது ஆவியானுடைய துணையோடு நான் சொன்னேன், இதை வாங்க காசு இருக்குது, இதை கொண்டுட்டு போ, பாவத்தை விட்டு மனம் திரும்பிடு. ஆமேன். போனீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம். ஒரு நாள் வாளி நோக்கம் போய் ஒரு 2-3 கிலோ சீலாவை வாங்கிட்டு காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்து கொண்டு வந்தேன். அன்னைக்கும் ஒரு வார்த்தை சொன்னேன், உன் இருதயத்தில் கையை வச்சு சொல்லு, பரிசுத்த ஆவியானவர் உன்னோட இருப்பாரே ஆனால் அன்னைக்கு உன்னுடைய நிலைமை என்ன? ஆமேன். ஆமேன். நான் பரிசுத்தமானா பேசுகிறேன்னு நான் சொல்லலை. மனம் திரும்புவதற்கு இந்த சபைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆமேன். நான் மனம் திரும்ப வேண்டும், நாம் மனம் திரும்ப வேண்டும். வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த அம்மா, அண்ணன் அப்படின்னா இப்படின்னா நான் மன்னிச்சிருங்க. நான் ஒன்றும் சொல்லலை, மன்னிச்சிடறேன், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் சீயோனுக்கு போகிற நீ நிச்சயமாக அவரை நோக்கி ஓடி ஓட்டத்தை முடிச்சிருங்க. ஆமென். ஆத்துமா வாழணுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என்ன வாழணும்? வேதத்தை தூக்கி முழங்கால் போட்டால் கூட பிறந்தவன்கிட்ட சண்டை இருக்கக்கூடாது, ஒருத்தனை விட்டு பிறந்தவன்கிட்ட சண்டை இருக்கக்கூடாது, கூட பிறந்தவங்கள்ட்ட சண்டை இருக்கக்கூடாது. வேதத்தை தூக்குனா எல்லாத்துக்கும் ஆயத்தமாக தூக்கணும். ஆண்டவரே, எனக்கு எதிரியே இருக்கக்கூடாது ஆண்டவரே, ஏன்னா உங்கள் நாமத்தினால என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என்னை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்களே ஒழிய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நம்ம ஆசீர்வதிக்கப்பட, நம்ம பரலோகம் போனோம்னா முதலாவது நம்ம ஆத்துமா வாழணுங்க. ஆமென். ஆத்துமாவில் ஒரு முடிவு பண்ணிருங்க. இன்னைக்கு வருஷத்தினுடைய கடைசி 11வது மாதத்தின் கடைசி செய்தி. நம்ம ஆத்துமா வாழுதா? நம்மளையே ஏமாத்திக்கிட்டு இருக்கோமே, நம்மளே இப்படி நிதானம் இல்லாமல் இருக்கிறோமே, இப்படியே வாழ்ந்துட்டு நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நிறைய பேர் நினைக்கிறது, எனக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாரு, பிள்ளைகள்லாம் நான் நல்லா கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன், பிள்ளைகள்லாம் ஆயிட்டு இனி எனக்கு என்ன கவலை? நல்ல தகப்பனா தாயா இருந்தா உன் சந்ததி கர்த்தருடைய வருகை பரியந்தம் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததியா இருக்கணும்னா அன்னைக்கு இருந்த அதே பயம் மரண பரியந்தம் நம்ம இருதயத்தில் ஒட்டியே இருக்கணும். ஆமென், ஆமென், ஆமென். தேவன் நம்மளை பார்க்கிறாருங்க. ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாரு? நம்ம ஆத்துமா வாழணும். எங்கேயோ நம்ம நினைக்கக்கூடாது. சில ஆட்கள் நினைப்பாங்க, நம்ம கொடுக்கலைன்னா இந்த பாஸ்டர் வாழுவாரா, நம்ம போடலைன்னா இந்த பாஸ்டர் வாழுவாரா, இவர் என்ன செய்வார்? ஒன்றை சொல்லிக்கோங்க, கர்த்தர் நடத்துகிறவர். தேவன் என்ன செய்கிறவர்? என்ன செய்கிறவர் சொல்லுங்க? நடத்துகிற. இந்த அருமையான தாமஸ் ராஜையாவுடைய சாட்சியிலே காலையில் வரும்பொழுது என்னுடைய வாட்ஸ்அப்பில் என்னுடைய செல்லில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. எங்கேயோ சென்னை பட்டணத்தில் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட நான் பார்த்ததில்லை. தேவனுடைய வார்த்தையில் தொடப்பட்டிருக்கு அந்த தங்கச்சி. ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசிச்சு, எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குதுயா, எம்டி ஜெகன் கூட்டம் ஆசீர்வாதமாக இருந்தது, உங்கள் செய்தி ஆசீர்வாதம் வந்தது, அவங்க நம்பர் அனுப்புங்க, நான் அவங்களுக்கு காணிக்க அனுப்பணும். அடுத்த செகண்டே நம்பர் அனுப்பி விட்டுட்டேன். கொஞ்ச நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, ஐயா நான் உங்களுக்கு ஒரு 500 ரூபா காணிக்க அனுப்பியிருக்கிறேன், அதை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியாம்மா, நீங்கள் யார் எவர் என்ன ஏது எல்லாம் விசாரிச்சுட்டேன். கொஞ்ச நாள் கழித்து அன்னவாக்கியமாக்கு பிறந்தநாள் நடந்துச்சு. அந்த அம்மா தங்கச்சி ஃபோன் பண்ணிச்சு, ஐயா நான் ஒரு 200 ரூபா அந்த அம்மாவுக்கு அனுப்புகிறேன். கொஞ்ச நாள் அதை 200 500 ரூபாயாக மாறிச்சு. ஆமென், ஆமென். அப்புறம் அவங்க கணவர் பேச, பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கி ஒரு குடும்பமே ஒரு கர்த்தருக்கு தேடுற ஒரு கூட்டமாக இருக்குது. ரொம்ப ஏழ்மையிலிருந்து ஆண்டவர் அறிஞ்சிருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஊழிய பாரத்தை நான் ஒன்றும் சொல்லலை, தொடர்ந்து லைவை பார்க்க நம்முடைய அன்னைக்கு வந்தாங்க பாருங்கள், உடல் ஊனமற்ற பிள்ளைங்க. ஆமென். தங்கச்சி மடத்தில் இருந்து அவங்களுக்கு மாதம் 500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்ல ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, முதியோர் இல்லத்துக்கு நீங்கள் தாங்கிறதில்ல, நான் இன்னொரு 500 ரூபா நான் கொடுக்குறேன். இதுவரைக்கும் ஒரு தடவை கூட முகத்தை நான் பார்த்தது கிடையாது. ஆமென், அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்பு நான் பிரசங்கத்தில் வேதாம கல்லூரியை சொன்னதை கேட்டுட்டு அந்த தங்கச்சி கேட்டுச்சு, வேதாம கல்லூரிக்கு ஃபீஸு யாருக்காவது கட்டணுமாப்பா அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், கட்டுற மாதிரி அப்படி ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஒரு வாஞ்ச, நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கிட்டு
நான் சென்னையில் வந்து நான் வாழும் பொழுது என்னை பைபிள் காலேஜுக்கு படிக்கிறதுக்கு எங்கள் சர்ச்சில் நிறைய பேர் கை தூக்குனாங்க. மாதம் 500 கட்டணும். அன்னைக்கு என் ஏழ்மையில் எனக்கு கட்ட வழி இல்லைப்பா. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என் ஆசையை பார்த்து எனக்கு மாதம் 500 கட்டி என்னை படிக்க வச்சாங்கப்பா. விசுவாசியாக வாழ்ந்த பொழுது அன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சா ஒரு ஆளை நான் பைபிள் காலேஜை படிக்க வைப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னேன், எனக்கு யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல. இப்போ உடனே நீ கேட்குறனால மாரியூர்லேருந்து பாஸ்டர் அம்மா மேரின்னு ஒரு தங்கச்சி பைபிள் காலேஜ் படிக்கிறா. அவளுக்கு 1700 அவங்க மருமக மில்கா பைபிள் காலேஜ் படிக்கிறா, 2000 அவங்க அங்கேருந்து வருவாங்க. நாங்கள் மாதம் திரேஸ் படிக்கிறா. எங்கள் மனைவியும் படிக்கிறான்னு நான் சொல்லலை, எனக்கு பணம் வேணும்னு நான் கேட்கலை, இதைத்தான் சொன்னேன். உடனே அந்த அம்மா ஜெபம் சொன்னாங்கப்பா, நான் 2000 அனுப்பியிருக்கேன், அந்த மேரியம்மா பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு நான் படிக்க வச்சிடுறேன். ஆமென். ஆத்துமா வாழ்ந்தா கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவார். ஆமென். இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு முகமே தெரியலைங்க. கர்த்தர் எப்படி நடத்துவார் பாருங்க. உங்களை ஊழியத்தில் நடத்துவார். நீங்கள் வேலை செய்கிறீங்கல்ல, நீங்கள் தொழில் செய்கிறீங்கல்ல, நீங்கள் பிரயாசப்படுறீங்கல்ல, கர்த்தர் உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார். நிச்சயமா இது நடக்கும். ஆமென். இன்னைக்கு காலையில் பார்த்தேன், வரும்பொழுது வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்தேன். எப்பா என் பிள்ளை ஒரு மாதம் பிறக்கணும், அதுக்கு முன்னுக்கே 4500 அனுப்பிட்டு கூட 2000 அனுப்பிட்டு சொல்லியிருக்கேப்பா. இந்த வாரம் என் மகனுக்கும் என் மகளுக்கும் பிறந்த நாள்ப்பா. அன்னைக்கு உடல் ஊனமுற்றவங்களாம் வந்தாங்களே மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு இந்த 2000 அனுப்பி அவங்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சிருங்கப்பா. கைகளை தட்டி. இன்னைக்கும் ஆத்துமா வாழ்கிற பிள்ளைகள் தேசத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கும் ஆண்டவருக்காக வாழ்ற பிள்ளைங்க தேசத்துல இருக்கிறாங்க. ஒரு சின்ன மளிகை கடை தான் அந்த தங்கச்சி அவருடைய வாழ்க்கையில் கணவர் பேசும்போது சின்ன மளிகை கடை தான். நான் கேட்டேன் அந்த பிள்ளைகிட்ட, நீ எப்படிமா தாங்குற, எப்படி இவ்வளோ காரியம்? எப்பா காலையிலே என் வீட்டுக்காரர் காய்கறி வாங்க வெள்ளனே போயிடுவார்ப்பா. நான் என் வீட்டில் இருந்து நான் கடைக்கு போகிறேன்னா ஆட்டோவுக்கு போக வர 20-40 ரூபாப்பா. வெள்ளனே எழுப்பி நான் கடை வரைக்கும் நடப்பேன்ப்பா. திரும்பி மத்தியானம் நான் வரும்போது நடந்து வந்துடுவேன், சாயந்தரம் நடந்து போவேன். இந்த காசை சேர்த்து வச்சு தான் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குற. நல்லா கைதட்டி. கரையம் இல்லாமல் ஓட முடியாது தேவ பிள்ளையே, கரையம் இல்லாமல் ஓட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆத்துமா வாழுதா? ஆத்துமா வாழ்ந்தா தாங்க பரலோகம் போக முடியும். ஆத்துமா வாழ்ந்தா தாங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ பாஸ்டருக்கு நம்ம கொடுக்கலைன்னா இந்த பாஸ்டர் இல்லாம போயிடுவாரு. ஏன் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்றேன்னு சொன்னா, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன்னா உங்களுக்கும் ஆசீர்வாதமா என் ஓட்டத்தை முடிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அடுத்து எடுத்து வாசிங்களேன். மார்க்குனுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதில் 46வது வசனத்தை வாசிங்க. மார்க்கு 6:46 வாசிங்களேன். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். பாருங்க, ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல என்ன செய்தார்? ஏறினார். சாயங்காலம் ஆன போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையில் என்ன செய்தார்? தனிமையா இருந்தா. அடுத்து பரலோகம் போகணும்னா, நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா இயேசு நம்மோடு இருந்தா தான் ஆசீர்வதிக்கப்படுவான். நல்லா கைகளை தட்டி. இயேசு நம்மோடு இருந்தா தான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. அருமையான அண்ணன் மரித்து போன சங்கரன் சொல்லுவாங்க, உனக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு இயேசுவை வித்துறாத, இயேசு உன்னோட இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர் ஜெபம் பண்ணி ஜனங்களை அனுப்பிட்டு ஜெபம் பண்ண போயிட்டாரு. மலையில் மேலே ஏறினாரு. சாயங்காலம் போனது, படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையில் என்ன செய்தாரு? இப்ப படகுல எல்லா சீசர்களும் இருக்கிறாங்க. இயேசு ஜெபம் பண்ண போயிட்டாரு, இவர் கரையில் இருக்கிறாரு. படகு எங்க இருக்குது? சொல்லுங்க, எங்க இருக்குது? நல்லா வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. எங்க படகு கிடக்குது? நடுக்கடல்ல கிடக்கு. இவர் ஜெபம் பண்ண போயிருக்கிறாரு. நடுக்கடல்ல கிடக்கிற படகு எப்படியா இயேசுவுக்கு தெரியும்? என் ஆண்டவருக்கு ஆத்துமா ரொம்ப முக்கியம். ஆமென். அந்த உள்ள இருந்த 12 பேருடைய ஆத்துமா ரொம்ப முக்கியம். ஆமென்.
அல்லேலூயா. கரையில் இருந்தவர் கொஞ்ச நிமிடத்தில் வசனம் 48வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. படகு எங்க இருக்குது? நல்லா வாயை திறந்து சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, படகு எங்க இருக்குது? இயேசு எங்க இருக்கிறாரு? வசனம் சொல்லுது, அப்பொழுது காற்று அவர்களுக்கு என்னதாக இருக்குது? இந்த உலகம் எதிராக இருக்குது, இந்த சொந்தம் எதிராக இருக்குது, இந்த கிராமம் எதிராக இருக்குது. அன்னைக்கு சீஷர்களுக்கு காற்று எதிராக இருந்தது. ஆமென். தண்டு வலிக்கிறதுல வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. யோசிச்சு பாருங்க, நம்ம அப்பாவுடைய கண்ணு எவ்வளவு பெரிய கண். வசனத்தை வாசிச்சு தியானி தேவ பிள்ளையே. வாழ்க்கை பூரா அப்படியே ஓடி எத்தி ஏமாத்தி போதகனை பேசி திட்டி எங்கிட்டாவது நான் பாஞ்சு முன்னேறி ஒன்றும் பண்ண முடியாது. நீ இயேசு அறிஞ்சா, இயேசுக்காக வாழ்ந்தா அந்த ஓட்டம் ஆசீர்வாதமா முடியணும்னா நல்லா அந்த இயேசுவை தியானிக்கணும். வசனத்தை சும்மா வாசிக்காத. ஏன் வசனம் அப்படி எழுதப்பட்டிருக்கு? அவர் ஜெபம் பண்ண போனாரு, அவர் கரையில் இருந்தாரு, படகு கடல்ல இருக்குது. அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர்கள் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்திலே, என்ன ஜாமத்திலே சாயங்காலம் ஆன போது படகை பார்த்தாரு. 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். ஆமென். உங்க வாழ்க்கையில கடந்து போகிறவர் போல காணப்பட்டாரா? ஒரு நாள் இந்த இயேசு உங்களுக்கு தரிசனமாய் இருப்பார். ஒரு நாள் இந்த இயேசு உங்களோடு பேச இருப்பார். ஒரு நாள் உங்களுடைய இயேசு உங்களோடு கூட இருந்திருப்பார். ஒரு காலம் வரும் பொழுது உன் ஆத்துமா மண்ணோடு ஒட்டுனதுனால இப்பொழுது இயேசு கடந்து போகிறவரை போல போகிறார். அவருக்கு உன்னை அடையாளம் தெரிந்திருக்கிறது. உனக்கு உன் ஆண்டவரை அடையாளம் தெரிந்திருக்க வேண்டும். ஆமென், ஆமென். அவருக்கு உங்களை அடையாளம் தெரிந்திருக்கிறது. உங்களுக்கு உங்கள் தெய்வத்தை அடையாளம் தெரிந்திருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, 49வது வசனம், அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு, ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். யாரு? இயேசுவோட கூட இருந்த 12 பேர். ஆமென். அவருடைய சீஷர்கள். அவருடைய யாரு? சீஷர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், பேயை பார்க்க நீ எங்கேயும் போக தேவை வேண்டாம், போய் பார்த்தாவே தெரியும் பேய் யாருன்னு சொல்லி. ஆமென். 50வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். ஆமென். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி 51வது வசனத்தை வாசியுங்களே. அவர்கள் இருந்த படவில் ஏறினார். இயேசு அந்த படகுல ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். நல்லா யோசிச்சு பாரு. என் பிரச்சனை பெரிய பிரச்சனையா? என் பிரச்சனை பெரிய காரியம். இயேசுவுக்கு தெரியுமா? இயேசுவுக்கு புரியுமா? என்ன செய்வது? யார்கிட்ட போய் சொல்றது? யார்கிட்டையும் போய் சொல்ல வேணாம். சொல்ல வேண்டியவட்ட சொல்லுங்க. ஏன்னா அவர் உங்களை சுத்தி வந்துகிட்டே தான் இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடலுக்கு போய் அனுபவப்பட்டு உயிர் பிழைச்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், எப்படி அவங்களுடைய அனுபவம் இருந்திருக்குன்னு சொல்லி. அவர்கள் இருந்த படவில் ஏறினார். பரலோகம் போகணும்னா இயேசுவோட நம்ம வாழணும். இயேசுவோடு நம்ம வாழ்ந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். இயேசுவோட வாழலைனாலும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நான் அடிக்கடி சொன்ன மாதிரி 800 கோடி பேர் இருக்கிறதுல கொஞ்சம் பேர் தான் ஆசீர்வாதமாக இருப்பான். இதை பார்த்துட்டு இந்த சபைக்கு போகிறவங்க பூரா நினைக்காத. ஒரு கூட்டம் அவரை சேவிக்குது. கர்த்தரை பார்க்கணும் ஒரு கூட்டம் சேவிக்குது. ஆசீர்வாதத்தை பார்க்கணும் ஒரு கூட்டம் சேவிக்கிறது ரொம்ப குறைவு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஒரு மனுஷன் சொன்னார், ஒன்றுமே இல்லை பாஸ்டர், ஒத்த புல்லட் இருக்கும் பொழுது குடிவெறியில் போய் சிகரெட்டு குடிச்சு குடிவேரியில் போய் விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி ஒத்த குடிவெறியில் போய் இதை ஒரு இடத்துல அடிபட்டு உயிர் வளர்ச்சி என் ஆண்டவர் காப்பாற்றினார். அன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். கோடி கோடியான பணம், கோடி கோடியான ஆசை, எல்லா ஆசையும் கொடுத்த பிறகு எனக்குள்ளே வந்த பணமும் காரியமும் இயேசுவை விட்டு என்னை விலகி திரும்பி பாவம் செய்ய வச்சது. ஒரு வியாதி வந்துச்சு, இயேசு என்னை கைவிட்டுட்டாரே. கைவிடலப்பா, மனம் திரும்பி உன்னை ஏற்றுக்கிற முடிவு பண்ணிட்டார் அவர். ஆமேன். இப்படி வாய்ப்பு 100ல் 99 பேருக்கு தான் கிடைக்காது, ஒரே ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும். ஆமேன். 100ல் 99% கிடைக்காது, 1% தான் கிடைக்கும். அந்த 1%த்தில் நான் நீங்களுமா இருந்துக்கிறோம். நல்லா கைதட்டி நம்முடைய ஓட்டம் முடிகிறதுக்கு முன்னுக்கு வசனம் சொல்லுது, இயேசு நம்மோட இருந்த ஆசீர்வாதம். ஆமேன். பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு நம்மோட இருக்கணுமியா. இயேசு யாரோட இருக்கணும்? இயேசு யாரோட இருக்கணும் சொல்லுங்க? இயேசு நம்மோட இருக்கணும். ஆமேன். அதனால தான் ஃபாதர் அப்பா சபைக்கு பூரா இயேசு நம்மோடுன்னு வச்சுருக்காங்க. என்ன பேர் வச்சுருக்காங்க? இயேசு நம்மோடு, நம்ம அவரோடு. ஆமேன். அல்லேலூயா. இயேசு நம்மோட இருந்தால் நம்ம பரலோகம் போயிடலாம். இயேசுவோடு நம்ம இருந்தால் நம்ம இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர். தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்களேன்? தேவன் நல்லவர். அவர் பட்சிக்கிறவன் இடத்துலேருந்து பட்சதை நமக்கு என்ன செய்வார் சொல்லுங்க? என்ன செய்வார் சொல்லுங்க? ஆமாம், பல வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த ஆலயத்திற்கு இடம் வாங்கும் பொழுது நம்முடைய பணம், நான் சொல்லுவேன், ஸ்தாபனத்தின் பேரில் இடத்த வாங்கன்னு சொன்னாங்க. வாங்கியாச்சு. திடீர்னு 2000ல் இந்த சபையை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. மரித்து போன பவுலோஸ் ஐயா, அவங்க அம்மா, பாஸ்டருடைய மனைவி சரோஜம்மா, அவங்களுடைய பிள்ளைகள், சாட்சி வின்சென்ட் பிரதர் இன்னைக்கு இருக்கிறார், உங்கள் பிள்ளைங்க அந்த அம்மாலாம் இருக்கிறாங்க. ஒன்றும் செய்யணும் தெரியல. அது வரைக்கும் இந்த இடத்த தவிர ஒன்றும் கிடையாது. இருக்கிறது பக்கத்தில் சும்மா குடியிருந்துக்கிட்டு இருக்கிறோம், இடமே கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உங்களை நம்பி இருக்கிறோம்ப்பா, சபையை விட்டு போச்சு சொல்கிறாங்களே. அழுத உடனே 2000ல் வாங்கினது, நல்லா புரிஞ்சுக்கோங்க ஊழியக்காரன் யாருன்னு சொல்லி. என் தகப்ப நாட்கள் இந்த 2000ல் வாங்கினது எய்த்தாப்பில் கல்றைக்கு தான் இடம் வாங்கினது. ஆமேன். சபையை விட்டு வெளியே போன்னு சொல்கிறாங்க. குடியிருக்க சபை நடத்த இடமோ குடியிருக்க வீடோ வாங்கலை, கல்லறைக்கு இடம் வாங்க ஆண்டவர் உதவி செய்தார். அதே 2000ல் நடு மையத்தில் ஆண்டவர் குடியிருக்கிறதுக்கு இடம் வாங்க உதவி செய்தார். ஆமேன். அதே 2000ல் கடைசியில் சிலுவைபுரத்தில் இடம் வாங்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த 3 காரியம் நடக்கும் பொழுது இந்த பிரச்சனையின் வார்த்தை வர்ற வரைக்கும் கையில் ஒத்த பைசா கிடையாதுங்க. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எது அஸ்திபாரமாக இருந்துச்சு தெரியுமா? திரேசுக்கு நல்லா தெரியும். உபவாசம் மாத்திரம்தான் அஸ்திபாரமாக இருந்தது, கண்ணீர் மாத்திரம்தான் அஸ்திபாரமாக இருந்தது. நாம் நிற்கும் பூமி நிலையுழைந்து போனாலும், நம்ம நம்பினவங்கெல்லாம் நம்மளை கைவிட்டாலும், நம்மளை கைவிடாத ஒருவர் இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவோட இருந்தா, இயேசுவோட இருந்தனால தான் அன்னைக்கு அப்பா கடந்து அவங்களுக்கு முன்னுக்கு கதறினது இன்னும் என் கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கு. முழங்கால் போட்டு கெஞ்சினாங்க, எம்மா அப்பா என்ன இப்படி சொல்கிறீங்க? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அப்பா வேகமாக பேச ஆரம்பித்தாங்க. அம்மா அழுகிறாங்க. நானும் போய் இருக்கிறேன். அப்பாவுடைய கையை பிடித்தி அமைச்சு சொன்னேன், சும்மா இருங்க, வந்துருங்க. நான் உங்களை பார்த்து சொன்னேன், எப்போ நீங்கள் எங்களை வெளியே போன்னு திரும்பி சொல்கிறீங்களோ அப்போ நாங்கள் வெளியே போயிடுவோம். ஆமேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அவங்களுடைய ஸ்தலத்தில் தான் அதுக்கப்புறம் ஓலையாக இருந்த ஆலயத்தை இத்தனை லட்சம் செலவழித்து கட்டியிருக்கிறோம். ஏன்னா நம்ம பூமிக்குரியவர்கள் அல்ல, நம்ம பரலோகத்துக்கு உரியவர்கள். ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆலயத்தை கர்த்தர் மகிமையின் ஆலயமா வச்சிருக்காருன்னா அவரோடு கூட இருக்கிற மனுஷனை அவர் கைவிடுகிறதே இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பரலோகம் போனோம்னா நம்ம இயேசுவோட இருக்கணுங்க. இயேசு நம்மோட இருந்தா நம்ம ஆசீர்வாதமா இருந்துருவோம். நம்ம ஆத்துமா பரலோகம் போகணும்னா இயேசுவை நம்ம ஆத்துமா தேடணும். ரெண்டாவது பரலோகம் போகணும்னா நம்ம இயேசுவோட வாழணும். ஆமென். இந்த கல்ற இடம் வாங்கும் பொழுது பாதை கிடையாது. அப்போ நான் சொல்கிறேன்,
அப்படியே அப்பாட்ட இடம் விற்கிறவங்க போலான்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஆற்று ஓரம் வந்துடலாம் போலான்னு சொன்னாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நாட்கள் வந்துச்சுன்னா இந்த பக்கம் கல்ற இருக்கு, அவங்க நடக்கிற பாதை வழியாக நம்ம பாதையை கேட்போம். அப்போ பார்ப்போம், சாகும்போது பார்ப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சாகும்போது பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு சாகுறத பற்றி தான் பயம். கவலைப்படாத, செத்த பிறகு தான் உனக்கு ஒன்றுமே தெரியாதே. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்னை தூக்கிட்டு எங்கேயாவது உன்னை தூக்கிட்டு ஒன்றும் அவமானம் நடக்காது, தேசம் பெரிய தேசம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2000 இந்த வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே காலங்கள் போச்சு. அப்படி 4, 5, 6 அடக்கம் இருக்குது. இந்த 24 வருஷத்தில் ஒரு 6 அடக்கம் தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், திடீர்னு இந்த இடம் வித்தாச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக. பிப்ரவரி மாதம் போல் அந்த கிராமத்தில் போய் சொன்னேன், இப்படி இந்த இடம் இருக்குது, எங்களுக்கு தேவைப்படுதே, பாதைக்கு போகணும். அப்புறம் கேட்டேன், இது பண்ண. அப்புறம் அதுக்காக ரமேஷ்கிட்ட பேசினோம், பேசினாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது ரமேஷ்கிட்ட சொன்னேன், ரமேஷ் அதை கேட்கவே வேணாண்டா, கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒரு வழியை என்ன செய்வார், அப்படி தானே ரமேஷ்? சொல்லியாச்சு, வேணாம்ப்பா விட்டுறியா, நம்ம ஆண்டவர் நம்மளை எங்கேயுமே நம்மளை போக விட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென். பாருங்க, தேவனா உண்மையாக சொல்கிறேன், பிப்ரவரி மாதம் கேட்டு போன வாரம் எந்த கிராமத்தில் நம்ம ஊழியம் செய்யக்கூடாதுன்னு எந்தவங்க சொல்லி வெளியே போங்கன்னு சொன்னாங்களோ அதே கிராமத்தில் எங்களுக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், பாதை. அதில் நிறைய பேர், நிறைய ஜனங்கள் போகிற பாதையாக அந்த பாதை இருக்குது. போய் கேட்டோம் பாருங்கள், கடந்த வாரத்தில் கூப்பிட்டு அதுக்கு பாதையை காமிச்சு இது வழியாக நீங்கள் அடக்கம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. என்ன கண்டிஷன் போட்டாங்க தெரியுமா? நீங்கள் உங்கள் இடம் அடைக்காமல் கிடக்குது, அதை அடைச்சின்னா இதில் நீங்கள் ஒரு கேட்டு போட்டு என்ன செஞ்சுக்கோங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குன்னு இந்த வருஷத்தில் குடும்பத்திற்கு மிஷினரிக்குன்னு கொஞ்சம் காணிக்கையை வச்சுருந்தேன். அவங்களுக்கு வருஷத்தில் அனுப்புறதுக்கு நெருக்கடியான ஒரு நேரம். அவங்க சொன்னாங்களா, என் இருதயத்தில் வந்தது, நம்முடைய காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நம்ம காரியத்தை யார் பார்த்து கொள்ளுவார்? கடந்த வெள்ளிக்கிழமை இந்த முழுதும் இந்த இடத்தை அடைக்கவும் கேட்டு போடவும் ஆண்டவர் உதவி செஞ்சுட்டார். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இனி பயப்படாத. ஆமாம், அதுக்கு மேலே நீங்கள் முடிவு பண்ணிக்கிறணும். ஆமென், ஹல்லேலூயா. இனி என்ன செய்யக்கூடாது? இனி என்ன செய்யக்கூடாது? ஒன்று அப்பா வருக, ஒன்று அப்பா வருக. ஆமென், ஹல்லேலூயா. இல்லை எதுனாலும் நமக்கு என்ன கிடையாது சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவரோட வாழ்ந்தா நம்ம நார மாட்டோங்க, நம்மளை நறுமணமாக மாற்றிடுவார். ஆமென், தேவன் நல்லவர். எதனால் இது உண்டாச்சு தெரியுமா? நம்ம எவ்வளவுதான் உயர்ந்தாலும் நம்ம யார் என்பதை அவர்களுக்கு காண்பிக்க விரும்பல, கர்த்தரை மாத்திரம் காண்பித்ததுனால கர்த்தர் நல்லவர். உங்க வாழ்க்கையில இயேசுவை உயர்த்தி பாருங்க, இயேசுவை உயர்த்தி காண்பித்து பாருங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாய் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எனக்குள்ள ஒரு விசுவாசம். அந்த பணத்தை எடுத்து இந்த காரியத்தை செலவழிக்கும் பொழுது யோசித்தேன். அப்பா கூட கேட்டாங்க, என்னையா கடந்த நாட்களில் ரொம்ப சொன்னியே, ஒவ்வொரு சின்ன ஒரு சேமிப்பு மாத்திரம், அது ஊழியர்களுக்குன்னு ஒரு சின்ன சேமிப்பை சேமிச்சுக்கிட்டே இருப்பேன். அது வருஷம் முடிய 1ஆம் தேதி அவங்களுக்கு அனுப்பிடணும். 10 மிஷினரியை தாங்க இந்த காரியத்தெல்லாம் செய்யணும். நான் யோசித்து பார்த்தேன், இன்னும் ஒரு வாரம் இருக்குதே. நம்ம இயேசு உயிருள்ளவர் ஆச்சே. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? அப்போ தான் அந்த காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு கடந்த இரவு தான் இந்த தாமஸ் ராஜையா செய்தியை கேட்கும் பொழுது என் இருதயத்தில் நினைச்சேன், எனக்கு உண்டானதெல்லாம் தேவ ராஜ்யத்துக்கு உண்டானது. தேவ ராஜ்யத்திற்காக ஒரு மனுஷன் எதெல்லாம் செலவழிக்கிறானோ அவன் ஆத்துமாவை தேவனுக்கு கொடுத்தா தேவன் பரலோகத்தை கொடுப்பார். அவன் ஆத்துமாவை தேவனுக்கு கொடுத்தால் இந்த பூமிக்கு உரியதை கொடுப்பார். அவன் தேவனோடு கூட இருந்தால் தேவன் அவனோடு கூட இருப்பார். தேவன் அவனோடு கூட இருந்தால் அவன் ஆசீர்வாதமாய் இருப்பான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுடைய பிரயாசம் எடுத்து வாசிங்க. கடைசியா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதுல 1வது வசனத்தை வாசித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதுல நேர 6வது வசனத்தை கூட வாசிச்சிருங்களேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதுல 3வது வசனத்தை வாசிங்களேன். நீயும்
இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து வந்தா அவர் எழுதுவாள், ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேகனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவலில் சிக்கிக் கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூடப்படான். பிரயாசப்பட்டு பங்கிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நல்லா கைகளை தட்டி, நல்லா பலமா கைகளை தட்டி பிரயாசப்படு, 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 பிரயாசப்படு. ஆண்டவருக்காக ஆத்துமாவில் ஒரு பிரயாசப்படு. பரலோகத்தையும் கொடுப்பார், பூமியின் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். பிரயாசப்படுங்க. ஆண்டவரே, நான் நீங்கள் என்னோட இருக்கணும்ப்பா. ஆண்டவரிடத்தில் பிரயாசப்படுங்க. அவர் உங்களோட கூட இருப்பார். உங்களுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடுக்கடல்ல கிடந்தா கூட கரையில் கிடக்கிறதுக்கு தெரியுமையா? நம்ம நிறைய 100% தான் கரையில் நடுக்கடல்ல கிடக்கிற பிரச்சனை. மீதி 99 பிரச்சனையும் கரையிலேயே நடக்கிற பிரச்சனை தான். நடுக்கடல்ல இருக்கிறது கரையில இருந்தவருக்கு தெரிஞ்சா, கரையிலேயே உங்க வாழ்க்கையில ஓடுற உங்க வாழ்க்கை ஏன் இயேசுவுக்கு தெரியுமா, தெரியாதா? ஆமென், ஆமென். நான் என்னட்ட ஜபிக்கிறவங்கள்ட்ட என்னட்ட ஏதாவது பாரமாக சொன்னால் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கேட்ட பிறகு என் ஜபாரையில் போய் நான் அழத்தான் தெரியும். எனக்கு அதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே தெரியும். ஜபாரையில் போய் அழுவேன். எப்பா, உங்கள் பிள்ளை இப்படி சொல்லுது, நீங்கள் உங்கள் பார்வைக்கு என்ன செய்யுங்க, நலமானதை செய்யுங்க. ஒன்று நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறது தெரியுமா? இப்போ என் மகன் டேனி இருக்கிறான். என் பிள்ளைங்க 2 ரொம்ப அருகா என் மேலே கோவப்படுவான். திரேசும் கோவப்படுவான். எப்படி தெரியுமா? டேனியை யாராவது அடிச்சிட்டாங்கன்னா டேனி என்கிட்ட வந்து அழுவான். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? டேனியை அடித்தவனை கூப்பிட்டு, தம்பி மன்னிச்சுக்கோப்பா, என் பையன் ஒன்றுட்டு என்ன செய்ய மாட்டான் சொல்லுவேன். புஷ்பா சொல்லுவா, எப்பா இப்படி ஆகிப்போச்சுன்னு. நான் அந்த பிள்ளையுடைய அம்மாட்ட கூப்பிட்டு மன்னிப்பு கேட்பேன். ஆமென். நீங்கள் நம்ம பிரச்சனை பண்ணுற ஆளு பூரா நம்மள்கிட்ட என்னதான் சொல்லுவாங்க? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஏம்மா டீச்சர் பள்ளிக்கூடத்தில் அடிச்சுட்டாங்க. டீச்சருக்கு என்ன பைத்தியமா பள்ளிக்கூடத்தில் அடிக்க? சும்மா அடிக்க மாட்டாங்களே. நீங்கள் ஏதாவது என்ன செஞ்சுருப்ப? நம்ம இங்கே தூக்கி அரிஞ்சு பிடிச்சிட்டு நேராக போய், இப்பெல்லாம் தெரியுமா, செயிலில் தூக்கி ஒன்றை வச்சிருவேன் அப்படின்னு சொன்னால், அவள் பாப்பா இனி உன் பிள்ளைய அடிக்கவே மாட்டான். அப்புறம் ஒரு நாள் உன்னையே அவன் செயிலில் தூக்கி வச்சிருவான். ஆமென், ஆமென். அதனால் ஒன்று புரிஞ்சுக்கிறனோ, நம்ம பிரச்சனை ஊரா நம்மள்கிட்ட சொல்கிறவங்க ஊரா அவங்க பிரச்சனையை தான் சொல்லுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மள்கிட்ட யாரு சொன்னாலும், நடுக்கடல்ல படகு கிடந்தாலும், கரையில் ஆளு கிடந்தாலும், அவட்ட போய் எப்பா பிரச்சனை இப்படி, நியாயத்தை கரெக்டாக செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிறோம். கைதட்டுங்க ஆண்டவருக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தம் பார்வைக்கு நலமானதை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தம் பார்வைக்கு எப்படி செய்வார் சொல்லுங்க? பிரயாசப்பட்டு பகிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். என்ன பிரயாசம் தெரியுமா? ஆத்துமாவை அவரோட தேடுற பிரயாசம். இயேசு என்னோட இருக்கிற பிரயாசம். 3வது தான், உன்னுடைய பிரயாசம் இருந்தால் ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தரோட கூட இருந்தா உங்களை பரலோகத்தின் கை ஆசீர்வதிக்கும். பூமியிலேயே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா கையை உயர்த்தி இந்த இயேசுகிட்ட வந்த பிறகு நான் நல்லா இருக்கவங்க சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். நம்மளை வாழ வச்ச தெய்வம் இவர். நம்மளை என்ன வச்ச தெய்வம்? நம்மளை என்ன வச்ச தெய்வம்? ஒரு அறியாதவன், இயேசு அறியாதவனுக்கு இருக்கிற பயம் கூட விசுவாசிக்க கிடையாது. கடந்த வாரத்தில் ராஜேந்திரன் வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு பெரிய கேரியர் இருந்துச்சு. என்னடா அவன் அதுக்கு முன்னுக்கு சொன்னான், பிரியாணி வேணுமா? ஐயா அதெல்லாம் ஒன்று வேணாண்டா, 2 இட்லி, ஒரு தோசை, இல்லை ஒரு சப்பாத்தி, ஏதாவது ரெடி பண்ணுன்னு. ஒரு பெரிய கேரியர்.
ஆனால் நாங்கள் போனது 5 பேர். உண்மையிலே சொல்லப்போனால் ஒவ்வொரு கேரியர்லையும் எங்களையே தூக்கி உள்ளே வச்சிடலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய கேரியரில் வந்து இறக்கியிருந்தான். விளாத்தி குளத்தில் ஆர்டர் பண்ணி வேறு ஒன்றும் வரல. இட்லி, சட்னி, சாம்பார், கேசரி மட்டும்தான். நான் கேட்டேன் இது எந்த கடைடா அப்படின்னு கேட்டேன். A1 முத்து அப்படின்னு சொன்னான். அவன் வந்து நம்ம விஜயன் ஊருக்கார தம்பி. இவங்கெல்லாம் வந்த பொழுது ஆரம்பத்தில் வந்தான். இப்போ நான் நிறைய சாப்பிட்றேன். அந்த கடைக்கு நான் போகிறது கிடையாது. எங்கே ஊழியர் கூட்டத்துக்கு எங்கே சாப்பாடு நடந்தாலும் அங்கே இருந்தால் சாப்பாடு செஞ்சு வரும். அப்போ நான் விஜயன்ட்டு ஆஸ்பத்திரி போனவட்ட அங்கே போய் இட்லியை சாப்பிட்டுட்டு அவன் நம்பரை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அதை வாங்கிட்டு வந்தான் பாருங்கள். எத்தனையோ வருஷம் ஆச்சு நான் அவன்கிட்ட பேசி. அவன் நம்பர் என்கிட்ட கிடையாது. நான் ஃபோன் பண்ணுறேன். அவன் எடுத்துட்டு ஸ்தோத்திரம் பாஸ்டர் மாமான்னு சொல்கிறான். ஆமே, அவன் நம்பர் என்னட்ட கிடையாது. அவன் என் நம்பர் என்ன செஞ்சுருக்கிறான்? ஸ்தோத்திரம் பாஸ்டர் மாமா. டே இப்படி கேட்டேன்டா, நல்லா சாப்பாடு நல்லா இருந்துச்சுடா, எப்படி கொண்டு வந்து கொடுத்துருவியாடா? என்ன மாமா நான் உங்கள்கிட்ட பேசணும்னா நினைப்பேன் மாமா நான் ஏசப்பாவை நான் மறக்கிறதே இல்லை மாமா. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதிக்கு எனக்கு 3 பொண்ணு மாமா. ஆனால் மாமா உங்கள்கிட்ட பேசுகிற அளவுக்கு இல்லாமல் நான் தப்பெல்லாம் பண்ணுறனால தான் மாமா நான் உங்களை பார்க்குறதும் கிடையாது, நான் உங்கள்கிட்ட என்ன செய்கிறதும் கிடையாது. ஆமாம், நான் பிள்ளை என்னடா படிக்கணுங்கிட்ட அடே இப்படியே போயிடாதடா நல்ல பிள்ளை. இல்லை மாமா இப்போ ஃபோன் எடுத்து பேசுகிறேன்னா இப்போ நான் நல்ல பிள்ளையே ஆயிட்டேன் மாமா. ஆமே ஆமே, அவன் நல்ல பிள்ளையே ஆயிட்டான். ஆமே, நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டு முங்குன ஆள். நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டு முங்குன ஆள். நான் கேட்டேன். அடிக்கடி சில ஆட்கள் சொல்லுவாங்க என்னட்ட பார்க்கும்போது, ஐயா குடிக்காத. குடிக்கிறது இல்லை பாஸ்டர். இன்னைக்கு நைட்டு குடிக்கலை, நாளைக்கு. நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. குடிக்கிறியாப்பா? குடிக்கல பாஸ்டர். சிகரெட் இன்னைக்கு குடிக்கலப்பா, நாளைக்கு. இந்த அயன் பண்ணுற கடைக்கு போனேன், அந்தோன்ராஜ் கடைக்கு. அங்கே வேலுன்னு ஒரு தம்பி இருக்கான், உன்னோட படித்தவன், கண்ணப்பனுடைய மகன். தேய்க்கிற குடும்பம். ஒரு கன்வென்ஷன் நடக்குது. திருப்பூர்லேருந்து வந்த ஊழியக்காரருக்கு சொல்கிறாரு, யார் அந்த கண்ணப்பன்? இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை விடுவிக்கிறார், இயேசு உன்னை குணமாக்குறார். அது வரைக்கும் தெருவா டோபியாவே வேலை பார்த்து, இன்றைக்கி டோபி தான், தேய்க்கிற மனுஷன்தான். அந்த சத்தம் கேட்குற அந்த மனுஷனுக்கு, குடியாக கிடந்து போதையில் கிடந்து வாழ்ந்த அந்த மனுஷன் அந்த சத்தத்தை கேட்டு அந்த கூட்டத்தில் நானும் இருக்கிற மேடையில் ஓடியே வர்றான். குடிவெறியில் வந்து முழங்கால் போட்டு கை கொடுத்து ஜெபம் பண்ணி விடுறாங்க. அன்னைக்கு குடியை விட்டவன் இன்னைக்கு அந்த திருச்சபையில் விசுவாசியா இன்னைக்கு இருக்கிறான். ஆமென் ஆமென். மூத்த மகன் பயங்கர குடிகாரன், தேய்க்கிறவன், ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டா என்னை தேடி வந்து சொல்லுவான், ஐயா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அவன் கடையை திறந்துருவான் ஐயா. அன்னைக்கு நான் போகிறேன், அந்த வேலுன்னு சொல்கிற தம்பி கடையில் உட்காந்துருக்கான். அவன்கிட்ட என்னடா எப்படி இருக்கேன்? அவன் கேட்குறான், டேனி நல்லா இருக்கானா? அப்படி நீ நல்லா இருக்கான்டா, உனக்காண்டி டேனி ஜெபம் பண்ணுவான்டா. நீ குடிச்சு போதையாகி பைத்தியமாகி கல்யாணம் முடிச்சு 8 வருஷத்துக்கு முன்னே கல்யாணம் முடிச்சு மனைவி பிரிஞ்சு போயிட்டா. அவன் இன்னும் இருக்க. நான் சொல்லுவேன், டேனி டைரியில் பேர் எழுதி வச்சு பல நேரம் நான் பார்த்துருக்குறேன். சர்ச்சில் முழங்கால் போட்டு அழுவான்டா, வேலு ரட்சிக்கப்படணும்னு அழுவான், இன்னார் பேரெல்லாம் சொல்லி அழுவான்டா. அப்படி நான் சொல்கிறேன், அவன் கண்ணில் கண்ணீர் ஓடுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். உனக்காக அழுகிறதுக்கு ஒரு மனிதன் வேண்டும், உன் ஆத்துமாவுக்கு அழுகிறதுக்கு ஒரு மனிதன் வேண்டும். அடிக்கடி நான் சொல்லுவேன், பணம் எவனாலும் கொடுக்கலாம், பணம் யாரும் கொடுக்கலாம். நீ போகிற சபை உனக்கு உத்தரவாதம் பண்ணுற சபையா இருக்குதா? உனக்காக ஓடுகிற சபையா இருக்குதா? நேற்றாக இந்த கேட்டு போட்டு முடியும் பொழுது 6:30 மணி இருக்கும், இருட்டாயிட்டு. செல்ஃபோன் வச்சு அந்த வேலையை முடிச்சுட்டு டேனிட்ட சொன்னேன், ஐயா இந்த 2 சரி அடக்கங்கள் இப்படி வச்சிருக்கு, இதெல்லாம் இப்படி வச்சிருக்கு, இந்த பாதையாகவே இருக்கட்டும். நாட்கள் எப்படி ஆகுதோ அடக்காரான நடக்கும்போது நீங்கள் இப்படியே பண்ணிடணும். நானும் டேனியும் மட்டும்தான் அந்த இடத்துல இரவு 7 மணி இருக்கும். இன்றைக்கி காலையில் நம்ம தம்பிமார் அதில் போய் தண்ணி ஊற்ற போன போது தம்பிமார்கிட்ட சொன்னேன், மரணத்தை குறித்து நான் பேச வரலை, நமக்கு ஒரு நிச்சயமான பரலோகம் இருக்கிறது. ஆமென். அந்த பரலோகம் போகணும்னா நம்ம ஆத்துமா இயேசுவோடு வாழணும், இயேசு நம்மோடு இருக்கணும். நம்ம கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். நம்மளோடு கூட இருந்தால் நம்ம பரலோகம் போவோம். நம்ம படகு நடுக்கடலில் கிடந்தாலும் பதறி ஓடி வர்ற இயேசு. எல்லாரும் எழும்பி கைகளை கும்பிடுங்க. இந்த செய்தி மேலோட்டமான செய்தி அல்ல, இந்த வாரம் முழுதும் நான் அழுது தியானித்ததான வார்த்தை. அப்பா, நடுக்கடலில் கிடக்கிற படகு கரையிலே உங்களுக்கு தெரிஞ்சிட்டப்பா, தண்டு வலிக்க முடியலை, நடுக்கடலில் சிக்கிக்கிட்டாங்க, காற்று அவர்களுக்கு எதிராக இருந்துச்சு.
ஜெபம் பண்ண போனாரு. அதனால தான் நான் சொல்லுவேன், நீ ஜெபம் பண்ணா ஆண்டவர் உனக்கு வெளிப்படுவார், உங்களுக்கு வெளிப்படுவார். ஜெபம் பண்ணா ஆண்டவர் வெளிப்படுவார், ஜெபம் பண்ணா வெளிப்படுவார், ஜெபம் பண்ணா வெளிப்படுவார். இந்த பரலோகத்தை யோசிக்கிறதுனால தான் எத்தனை அவமானம், எத்தனை நிந்தை, யார் என்ன சொன்னாலும், யார் நம்மளை தூட்டினாலும், யார் நம்மளை பேசினாலும், யார் நம்மளை பார்த்து வெறுத்தாலும், இன்னைக்கு நமக்கு இருக்கிற தகுதிக்கு அவங்கள மதிக்கணும் தேவையே கிடையாது. ஆனால் பரலோகம் போக முடியாதே, கைகளை கும்பிட்டு தேவ சமூகத்தில் நம்ம பரலோகம் போகணும்னா, நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா, என் மந்தையே கரையில் தானே கிடந்து அழுகிறேன், கரையில் தானே கிடந்து அழுகிறீங்க. கரையில் இருக்கிறவர் பார்க்க மாட்டாரா? கரையில் இருக்கிறவர் பார்க்க மாட்டாரா? நேற்று இரவு 7 மணிக்கு டேனிட்ட சொன்னேன், 2000 இந்த இடத்த வாங்கிட்டியா? கல்லெல்லாம் போட்டுட்டு 4 கல்லை போட்டுட்டு, அப்போ கல் போடக்கூட காசு இல்லை, உடஞ்ச செங்கலை கொண்டு எல்லைக்கு வச்சுட்டு நானும் பப்பாவும் பேசிட்டு வந்தோம். இப்படி வந்தா இப்படி ஒரு வழி நமக்கு வரும்பா. யாரும் கேட்கல. அந்த நாட்கள் இருந்த தலைமுறை வேற. ஆனால் பரலோகம் அந்த சத்தத்தை கேட்டிருக்கேன். ஆனால் சத்தத்தை கேட்டவர் நம்ம இருதயத்தை பார்த்தார். நம்மளை யார் நம்மளை வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ அவங்களுக்கு முன்பாக நம்ம ஒரு துரோகமும் செய்யாதபடி கர்த்தருக்காக ஓடணும். நேசிக்கிறவங்களா துவங்கணும், ஆதரிக்கிறவங்களா துவங்கணும், ஆபத்தில் போய் நிற்க துவங்கணும், உபசரிக்க துவங்கணும். வேதத்தில் அழகா சொன்னாரு, நீ சகோதரனை மாத்திரமில்லை அந்நியரே நீ இப்படி உபசரிக்கிறியே. ஆண்டவர் சமூகத்தில் நல்ல உணர்வோடு தேவ சமூகத்தில் யாரும் கண்ணை திறக்காதீங்க, யாரும் கண்ணை திறக்காதீங்க, கையை கும்பிடுங்க, அவரை பார்த்து கேளு. அப்பா என் ஆத்துமா வாழணும்ப்பா, என் ஆத்துமா வாழணும், என் ஆத்துமா வாழணும். வீம்பிளையே உங்கள் ஓட்டத்தை முடிச்சிடாதீங்க, வைராக்கியத்திலே உங்கள் ஓட்டத்தை முடிச்சிடாதீங்க. பரலோகம் போ. ஒரு 6 பேர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு அந்த கல்லறையில். அடக்கம் பண்ணவங்க கூட அதை பற்றி யோசிக்கலை. நான் கர்த்தருடைய பணத்தில் 6 சிலுவை கொத்தனாரை கூப்பிட்டு காங்கிரீட் போட்டு 6 சிலுவையை ஒரே நேரத்தில் செஞ்சு பெயிண்ட் அடித்து பேர் எழுதி கொண்டே நட்டி விட்டேன். அதை அடைக்காததுனால அங்கிட்டு போகிறவங்க அது போதையிலையோ எதுலையோ அதை உடச்சி மிதித்து போட்டுட்டாங்க. 5 சிலுவை விழுந்து கிடக்குது, ஒரே ஒரு சிலுவை மட்டும் நிற்குது. அது யாரு தெரியுமா? ரூபனுடைய சிலுவை. நேற்று நைட்டு நான் சொன்னேன், வீட்டில் வந்து பேசும்பொழுது வேற எந்த சிலுவை நிற்குது கேட்டோன்னே சொன்னேன், ரூபன் சிலுவை. நான் சொன்னேன், ஏசப்பாவுக்கு தெரியும் இவன் வாழ்ந்திருக்க வேண்டியவன், அவன் ஓட்டம் எவ்வளவு எச்சரித்தும் கேட்காம முடிஞ்சு போச்சு. மற்றவங்கெல்லாம் வயதானவர்கள், வாழ வேண்டிய வயதில் ஆத்துமா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துரு. தேவ பிள்ளைய ஆத்துமா ஒப்பு கொடுத்தா பரலோகம் போகலாம், நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். இயேசுவோட வாழ்ந்தா நம்ம பரலோகம் போகலாம். இயேசு நம்மோடு இருந்தா நடுக்கடல்ல கிடந்தாலும் கரை சேர்த்துருவார். பிரயாசப்படுறீங்களா? அப்ப இருந்து பிரயாசப்படுறேன். ஜெபிச்சு என்ன கண்டேன்? சபைக்கு வந்து என்ன கண்டேன்? அழுது நான் என்ன கண்டேன்? உபவாசிச்சு என்ன கண்டேன்? ஆண்டவர் பலனுண்டு. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். இது என் இயேசுவினால் எழுதப்பட்ட நீதி. இது என் இயேசுவினால் எழுதப்பட்ட நீதி. இது என் இயேசுவினால் எழுதப்பட்ட நீதி. அவர் எழுதினதுதான். அவர் எழுதினது. வார்த்தைக்கு நேராக என்னையும் இந்த மந்தை ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த ஆலயத்துக்குள் வருகிற ஒரு ஆத்துமா கூட ஒரு நாளில் உங்க ராஜ்யம் வராதபடி, திசை மாறி போகாதபடி எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.